This video sponsored by SPO Digital Marketing. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா மொபைல் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறது மூலமாகவும் மந்த்லி பார்த்தீங்கன்னா 8,000 வந்து 20,000 வரைக்கும் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ வேக்கண்டு, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தானே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இதை இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜென்ரலாக இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா 31/10/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன். இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான 30/11/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2/12/2025 அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/12/2025 பார்த்தீங்கன்னா 12/12/2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறன்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து இருக்குது. டெபோட் மெட்ரிக் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது. கெமிக்கல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35,400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ்லேருந்து 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2,569 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்கன்றத வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 வகையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிஷியன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிஷியன், ஜூனியர் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜென்ரலாக சர்வீஸுக்கு இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ன்றதை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் போதும். மெக்கானிக்கல் எலக்ட்ரிஷியன் வந்து முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எந்தெந்த ஜாபுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷன்ன்றது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 வகையான வேக்கண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றது வந்து இங்கே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கான வேக்கண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்றது வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரிசையாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு எந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து அந்த வேக்கண்ட் இருக்கா இல்லைன்றது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து SC STK OPC EW கேட்டகரிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு எந்த வேலை வாய்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 160 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.